இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். இத்தனை நாட்களாக மன உளைச்சலில் இருந்த தனக்கு நேற்றுதான் விடுதலை கிடைத்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்து சோழிங்கநல்லூரில் பாமக மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், ஒன்றிய, நகர, பேரூராட்சி நிர்வாகிகளுக்கான உறுப்பினர் அட்டை மற்றும் உறுப்பினர் படிவங்கள் வழங்கும் பணியை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அன்புமணி, கட்சிக்குள் நிலவும் குழப்பம் தற்காலிகமானது என்றும் அது விரைவில் சரியாகிவிடும் என்றும் தெரிவித்தார். ராமதாஸின் கொள்கைகளை கடைபிடிக்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய அவர், தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். பாமகவில் தொண்டனாகவே செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 23 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் காட்டிய சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மனதில் நிறுத்தி வேகமாக செயலில் இறங்குவோம் என கட்சியினரிடம் தெரிவித்தார். அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் VGK மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மருத்துவ படுகொலை செய்யப்பட்டதைப் போன்று ராமதாசுக்கும் ஆபத்து உள்ளது என்றார். ராமதாசுக்கு அவர் உருவாக்கிய 100 காடுவெட்டி குரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அவர், பாமகவை வழிநடத்தும் பக்குவம் அத்தனை உருவாக்கிய ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது எனவும், குறுகிய காலத்தில் அன்புமணி பாமகவை கைப்பற்ற முயல்வதாகவும் கூறினார். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி கவலை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோருக்கிடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக கௌரவ தலைவர் GK மணி வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதால் தற்போது எந்த பதிலும் தன்னால் சொல்ல முடியாது என்றார். இருவரையும் ஒன்று சேர்க்க முயற்சிப்பேன் என்றும் GK மணி கூறினார். தொண்டனாக இருந்து செயல்படுவதில் எந்த சிக்கலும் இருக்காது, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2016ஆம் ஆண்டு பாமகவின் துண்டை தோளில் போட்டது பதவிக்காகவோ பொறுப்பிற்காகவோ இல்லை என்றும், தொண்டனாக இருந்து செயல்படுவதில் எந்த சிக்கலும் இருக்காது, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று கூறிய திலகபாமா, ராமதாஸ் நீக்கியது எதுவும் தெரியாது, பொதுக்குழுவில் நியமிக்கப்பட்ட அன்புமணி பொருளாளராக தேர்ந்தெடுத்துள்ளார், இதனை செயல்படுத்துவதாகவும் கூறினார். பாமக பொருளாளர் பொறுப்பில் இருந்த திலகபாமாவை ராமதாஸ் நீக்கிய நிலையில் அவர் அதே பொறுப்பில் தொடர்வார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திலகபாமா அதே பொறுப்பில் நீடிப்பார் என அறிவித்துள்ளார். அத்துடன் பாமக அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணிக்கு இடையே கருத்து மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவிற்கும் பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இது முழுக்க முழுக்க உட்கட்சி பிரச்சினை எனவும் அதில் தலையிடுவது சரியானதாக இருக்காது என்றார். மொழி குறித்த நடிகர் கமல்ஹாசனின் கருத்து வருத்தத்தக்கது என கூறிய நயினார் நாகேந்திரன், அதிமுக MP யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமியை தான் கேட்க வேண்டும் என்றார். மதுரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரம் மதுரையில் பொதுக்குழு கூட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறைவாசத்தை சிரித்த முகத்துடன் ஏற்று நெருக்கடி நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றிகரமான இயக்கமாக திமுக செம்மாந்து நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழுவில் கூடிடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம் என்றும் MK ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற வழக்குகளை விரைந்து முடிக்க திமுக ஆட்சியில் போலி குற்றவாளிகளை கைது செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது சர்வசாதாரணமாகிவிட்டது என்று கூறியுள்ளார். திமுக அரசு உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு அவசர கதியில் சம்பந்தமே இல்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது கொடூரத்தின் உச்சம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எடப்பாடி பழனிசாமி தங்கள் தவறை மறைப்பதற்கு முதல்வரை குற்றம் சாட்டி வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் நலனுக்காக டெல்லி சென்ற முதல்வரை வேண்டும் என்றே மீண்டும் மீண்டும் குறை சொல்லி வருவதாக சாடினார். எடப்பாடி பழனிசாமி எப்படி உருண்டார், கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்தது என்பதெல்லாம் அனைவரும் அறிந்ததே என்றும் அவர் விமர்சித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதிக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். 3வது ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக 88 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ஒரே படிப்பில் மட்டும் சாதிக்க நினைப்பது சாதனையாகி விடாது என்றும் நீட் மட்டுமே உலகமில்லை என்றும் தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே விஜய் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், படிப்பில் சாதிக்க வேண்டும், படிப்பும் சாதனைதான் என்பதை மறுக்கவில்லை. ஆனால் படிப்பில் மட்டும் சாதிக்க நினைப்பது சாதனையாகி விடாது என்றும் தெரிவித்தார். நீட் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கு தானும் உடன்படுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் மட்டுமே போராடி வருவதாகவும், பயிற்சி எனும் பெயரில் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு தான் நீட் வழியமைத்து கொடுத்துள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் விஜயின் வருகையால் தனக்கான வாக்குகள் சிதறாது என்று குறிப்பிட்ட சீமான், தனக்கு போட்டியாக ஒரு தலைவன் கூட உலகத்தில் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். தந்தை பெரியாருக்கே சாதி சாயம் பூசியதாக குற்றம் சாட்டிய விஜய், விவசாயிகள் என்ன சாதி பார்த்தா விளைச்சலை பெருக்குகிறார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முக்கிய கட்சிகள் தாங்கள் கொள்ளையடித்த படத்தை தேர்தலின் போது வண்டி வண்டியாய் கொட்ட தயாராக இருப்பதாக தவிக தலைவர் விஜய் புகார் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்ற ஒன்று இருந்தால்தான் எல்லாமும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் என்றும், ஜனநாயக கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றும் ஜனநாயகம் என்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். நாட்டிற்கு தேவை என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேட்பாளர் மற்றும் வேட்புமனு தாக்கல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். மாநிலங்களவையில் தனது குரல் முதல் முறையாக ஒலிக்க உள்ளதாகவும், தமிழ்நாட்டிற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் கமல் அப்போது கூறினார். கன்னடம் குறித்த தனது பேச்சுக்காக மன்னிப்பு கோர மாட்டேன் என்றும், இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கன்னட மொழி குறித்ததான சர்ச்சையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. கமல்ஹாசன் கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என்று சொன்னது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் கமல்ஹாசனுக்கு தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கன்னட மொழிக்கு எதிரானவர் போன்ற ஒரு மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும், திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த முற்பட வேண்டும் என தமிழ் திரையுலகின் சார்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகைக்கடன் விதிகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் தங்க நகை கடன் தொடர்பாக மத்திய நிதியமைச்சருக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், ஏழைகள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இத்தகைய கொள்கைகள் மாநிலங்களுடன் முன்கூட்டியே கலந்தாலோசித்த பின்னரே எட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் நகைக்கடன் தொடர்பான பரிந்துரைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காலையில் திருப்பூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், கோவை, நீலகிரி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மாலையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவையில் காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. 6 இடங்களில் 4 இடங்கள் திமுகவிடமும் 2 இடங்கள் அதிமுகவிடமும் உள்ளது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பளிக்காது வருத்தம் அளிப்பதாக துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இருந்தபோதும் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட்டணியில் தொடர்வோம் என்றார். மொழி குறித்து கமல் கூறுவது 100க்கு 100 உண்மை எனவும் தற்போது அந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக துரை வைகோ தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எனவும் அவர் கூறினார். இந்தியா முழுவதுமே பணபலம் மற்றும் அதிகார பலத்தை வைத்துதான் தேர்தல் நடைபெறுவதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சிபிஎம் சார்பில் பேரணி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம், நடிகர் விஜய் சொல்லும் ஒரு அளவுகோலை வைத்து மட்டுமே வேட்பாளர்கள் தேர்வு என்பது அவராலேயே செய்ய முடியாது என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்டெய்னர் மற்றும் ரசாயன பொருட்கள் கரை ஒதுங்குவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருவட்டாறில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் பொருட்கள் கரை ஒதுங்குவது குறித்து கடலியல் வல்லுநர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கழிவுகள் அகற்றப்பட்டு வருவதாக கூறினார். தனியார் பல் மருத்துவமனையின் அலட்சியத்தால் உயிரிழந்த தாயின் இறப்புக்கு நியாயம் கேட்டு இளைஞர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகரின் பல் மருத்துவர் அறிவை என்பவரிடம் சிகிச்சைக்காக சென்ற அதே ஊரை சேர்ந்த இந்திராணி என்பவர் மூளையில் பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனையடுத்து மருத்துவர் மீது புகார் அளித்த அவரது மகன் ஸ்ரீராம் கைது செய்யப்பட்டார். ஆனால் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டில் அளிக்கப்பட்ட சிகிச்சையால் தொற்று ஏற்பட்டு 8 பேர் உயிரிழந்ததாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. வாணியம்பாடியில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் திருப்பத்தூர் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் தலைமையிலான மருத்துவக் குழு ஆய்வு மேற்கொண்டனர். வாணியம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பல் மருத்துவமனையில் மருத்துவர் அறிவரசன் அளித்த சிகிச்சையில் தொடர் உயிரிழப்பு நிகழ்ந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. ஆய்வு முடிந்த பின் இதற்கான அறிக்கை வெளியிடப்படும் என மருத்துவ இணை இயக்குநர் ஞான மீனாட்சி தெரிவித்துள்ளார். கோவை, நெல்லை, தேனி உள்பட 5 மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 30, 31ஆம் தேதிகளில் கோவை, நெல்லை, தேனி, நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் பாம்பை போன்றது எனவும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். இந்நிலையில் கராகட் என்ற இடத்தில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான சிறு பொறிதான் என்றும் அவற்றிற்கு எதிரான போர் முடிவடையும் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதம் பாம்பை போன்றது எனவும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். யாராவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை நிறுத்த முடியாது என்றும் யாராவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறினார். பீகார் ரோஹ்தாஸ் மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் பீகார் பயணத்தின் ஒரு பகுதியாக கராகட் கிராமத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதில் 48,500 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள பாட்னா, கயா, தோபி 4 வழிச்சாலை உள்ளிட்ட பல வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மோடி வருகையொட்டி பாதுகாப்பு பணியில் 4000 வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்றடைந்தது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகுக்கு அம்பலப்படுத்தவும், ஆபரேஷன் சிந்தூர் நிலைப்பாடு குறித்து உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கொண்ட 33 குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. இதில் எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவும் ஒன்று. இந்த குழுவினர் ரஷ்யா, ஸ்லோவேனியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் தங்கள் பணியை முடித்துக் கொண்டு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்று சேர்ந்தனர். அவர்களை இந்திய தூதர் நம்ரதா குமார் உற்சாகத்துடன் வரவேற்றார்.
ஒடிசாவில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை துணை இயக்குநராக உள்ளவர் சிந்தன் ரகுவன்ஷி. இவர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்ட வழக்கை முடித்து வைத்து புவனேஸ்வரில் உள்ள தொழிலதிபர் ஒருவரிடம் 5 கோடி ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இதில் 2 கோடி ரூபாய் தருவதாக அவர் ஒப்புக்கொண்டு முதலில் 20 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தொழிலதிபரிடமிருந்து சிந்தன் ரகுவன்ஷி லஞ்சப்பணத்தை பெறும்போது சிபிஐ அவரை கையும் களவுமாக பிடித்தது. இதையடுத்து லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி சிந்தன் ரகுவன்ஷி கைது செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் ஸ்ரீ முக்சர் சாஹிப் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் பலியாகினர். லம்பியில் உள்ள சிங்காவலி கோட்லி சாலையில் அமைந்துள்ள பட்டாசு தொழிற்சாலையின் உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங் பிரிவில் எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கும் நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தெரலகட்டை அருகே ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து நயீம் என்ற 10 வயது சிறுமி மீது ஜன்னல் விழுந்து பலத்த காயமடைந்தார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. டெல்லி உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதி அதுல் சரத்சந்திர சந்துர்கருக்கு தலைமை நீதிபதி PR கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 31 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வரும் நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான கொலீஜியம் 3 பேரை பரிந்துரை செய்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று 3 பேரையும் நியமனம் செய்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இந்நிலையில் புதிய நீதிபதியாக அதுல் சரத்சந்திர சந்துர்கர் பதவியேற்றுக் கொண்டார். பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டாவில் சிமெண்ட் ஏற்றி கொண்டு வந்த ட்ரெய்லர் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தல்வண்டி சபோவின் ஜீவன் சிங் வாலா கிராமம் அருகே சிமெண்ட் ஏற்றப்பட்ட ட்ரெய்லர் வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை அருகே உள்ள லாசரா வடிகாலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் உதவியாளரை கண்டுபிடிக்க மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது. உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாராவில் உள்ள ஒரு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தாத்பூர் கோவிந்த்பூர் பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் எதிர்பாராத விதமாக திடீரென தீ பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் கிடங்கு முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் ராட்சத பாறைகள் விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளதால் கனரக வாகனங்கள் அவ்வழியே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் உதகையில் இருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள நடுவட்டம் தவளமலை மலைப்பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் மெதுவாக சரிந்தவாறு உள்ளன. அந்தரத்தில் நிற்கும் ராட்சத பாறைகள் தேசிய நெடுஞ்சாலையில் விழும் அபாயம் உள்ளதால் அவ்வழியே கனரக வாகனங்கள் செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்வதால் அப்பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைப்பிள்ளையார் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வீழ்ச்சி வழியாக வைகை அணைக்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்கவோ இறங்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நடுமலை ஆறு, வாழைத்தோட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வால்பாறையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் நடுமலை ஆறு, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுவட்டார எஸ்டேட், சின்னக்கல்லார், முடிஸ், சோலையாறு, அணை போன்ற பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்வதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறும், சுற்றுலா பயணிகள் ஆற்றுப்பகுதிக்கு செல்லக்கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக மழை தொடர்ந்து பெய்து வருவதால் வால்பாறையில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கூழாங்கல் ஆற்றில் கடந்த வாரம் 800 கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது வினாடிக்கு 3600 கன அடி நீர் சோலையார் அணைக்கு செல்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வால்பாறை காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தொடர் கனமழை காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த சாலை தடுப்பு சுவர் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் செல்லக்குணு கிராமத்திற்கு செல்வதற்காக ஆற்றின் ஓரம் புதிதாக கான்கிரீட் சாலையுடன் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் முற்றிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வரும் நிலையில் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் உயரம் குறைவான அருவி பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இதனையடுத்து தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகள் அமல்படுத்தும் வகையில் கோரப்பட்ட டெண்டருக்கு தடை விதிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில விலங்குகள் நல வாரியங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தெருநாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 5,20,00,000 ரூபாய் மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க கோரி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி, தமிழ்ச்செல்வி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் கல்லணை அருகே சரித்திர பதிவேடு ரவுடி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளிக்கூடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் பிரவீன் கடந்த 2022ஆம் ஆண்டு கொலையுண்ட கபடி வீரர் பிரகாஷ் என்பவரின் நினைவாக கபடி போட்டியை முன்னின்று நடத்தியுள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி அசோக்குமார் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து குடிபோதையில் பிரவீன் வீட்டு முன் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் மற்றும் அவரது உறவினர்களுடன் சேர்ந்து அசோக்குமாரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். தூத்துக்குடியில் போதை ஊசி மற்றும் மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்தகத்தை காவல்துறையினர் மூடி சீல் வைத்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நகர துணை கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த மாரிச்செல்வம் என்பவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவரிடம் போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து விற்பனையில் ஈடுபட்ட மாரிச்செல்வம் மற்றும் மருந்தக உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடி அருகே போதை ஊசி விற்பனை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் வலி நிவாரண மாத்திரைகளை ஊசி மூலம் தனக்குத்தானே செலுத்திக் கொண்டதில் உடல் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவருக்கு போதை ஊசிகளை விற்பனை செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோர் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது வஉசி கல்லூரிக்கு 5 லட்சம் ரூபாய் வரிப்பணம் ரத்து செய்யும் 5வது தீர்மானத்திற்கு அதிமுக கொறடா மந்திரமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் சந்திரபோஸ் அதிமுக உறுப்பினருக்கு எதிராக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது குறுக்கிட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி விசாரணை நடத்தப்பட்டுதான் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொடைக்கானலில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக பிரையன் பூங்காவில் நாய்கள் கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இதில் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட உயரக நாய்கள் அசத்தலாக போட்டிகளில் பங்கேற்று பார்வையாளர்களை கவர்ந்தன. இதில் ஓவரால் சாம்பியன் இடத்தை தட்டி சென்ற நாய்களுக்கு கால்நடைத்துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகளுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வியாபாரிகள் டன் கணக்கில் கொண்டுவரும் மூட்டைகளை முதலில் எடுத்துக் கொள்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் எடை போடுவதற்கு காசு வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
காஞ்சிபுரம் மாநகராட்சி நில அளவைகளை ட்ரோன் மூலம் பதிவிடும் பணிகள் துவங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் முறையினை மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்காக நக்ஷா எனும் திட்டம் தயாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 80 இடங்களில் இருந்து ட்ரோன் மூலம் நில அளவை பதிவு செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த பணியில் 1 மணி நேரத்தில் 1200 சதுர கிலோமீட்டர் நில அளவை பதிவு துல்லியமாக பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.